அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் முடிச்சு வந்தேன். நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு பாத்திரம்லாம் கழுவாமல் போய் படுத்துட்டேன். அதனால் டிஷ் வாஷில் எதுவும் பாத்திரம் இருக்கான்னு பார்த்தேன். எதையும் இல்லை, எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். அதனால் சரி கேரியர்லாம் வந்துருச்சு, இல்லை நைட்டே எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுருவேன். அதனால் சரின்ட்டு கேரியர் எல்லாம் வாஷ் பண்ணிடலான்ட்டு எல்லாத்துக்கும் தண்ணி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி மீன் தான் ஆக்க போகிறேன். அப்புறமா ஃப்ரிட்ஜில் எதுவும் வெஜிடபிள்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்ருந்தேன். அப்புறம் டொமேட்டோ தேவைப்பட்டது மீனுக்கு. அதில் டொமேட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு மாங்காய் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் இன்றைக்கி மாங்காய் வச்சு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கலான்னு மாங்காவை எடுத்துக்கிட்டேன். இங்கே ரைஸ் கொதிச்சிட்ருக்கு. அப்புறமா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அவரைக்காயும் கொத்தவரைக்காயும் இருந்துச்சு. சரி அவரைக்காய் பண்ணிடலான்ட்டு அவரைக்காய் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நாஸ்டாக்கு புட்டு வைக்க போகிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த பவுடரை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான், ஏன்னா குழம்பு நல்லா ரெட் கலரில் இருக்கணும், அதுக்காக வேண்டி நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 டொமேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த டொமேட்டோவையும் இதில் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மிக்சியில் ஜீரகம் பவுட்ரு எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோடு இந்த டொமேட்டோவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைனாக அரைக்கிறதுக்கு சூடாக இருக்கும்போது மிக்சியை போட்டுறாதீங்க. அதில் 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு சூடு தெரியாது. இப்போ இதிலே நம்ம வீட்டில் உள்ள மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட ஒரு கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், மீனுக்கு இந்த 2 எண்ணெயில் ஒரு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே சின்ன வெங்காயம் ஒரு கைக்குத்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் எப்போவுமே மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஒரு 4-5 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கோங்க எண்ணெயோட. இப்போ ஒரே ஒரு டொமேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ ரொம்ப சாஃப்டாகணும்னு தேவையில்லை, லைட்டாக வதகுனா போதும். இப்போ டொமேட்டோ ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மசாலாவையும். இப்போ அந்த மிக்ஸி அலசின தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். புளி எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருத்தவங்க புளியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க புளி கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் அது அவங்கவுங்க இஷ்டம். தேவைக்கு ஏற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். நல்ல மீயானம் கொதிக்க ஆரம்பித்த உடனே மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மீயானம் கொதிக்க வரைக்கும் மூடி போட்டுக்கோங்க. நான் கொடுவா மீன் தான் வாங்கியிருந்தேன். மீயானம் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா மீனை போட்டுருங்க. போட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. கடல் மீனுக்கு கண்ணில் போகன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு சைடில் அவரைக்காயும் பொரியல் பண்ணியாச்சு. அவரைக்காய்க்கு கொஞ்சமாக தேங்காயும் வேர்க்கடலையும் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் சட்டியை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு கொதிச்சிட்ருக்கு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 3 போட்டு நல்லா வதக்கி இந்த மீயானத்தில் ஊற்றிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீயானம். புட்டை வச்சுருந்தோம், பழைய சோறு இருந்துச்சு. பழைய சோறும் பச்சை மிளகா, வெங்காயம் இதையும் போட்டு இதுவும் பிசைஞ்சு வச்சுருந்தேன். தயிர் ஊற்றி நாஸ்டான்னு எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு நாஸ்டா இது தான். இங்கே நான் ஆக்கில் மீன் அவ்வளோ யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால பொரிச்ச மீனே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சமையல் பண்ணி முடித்தோடனே எப்படி கிடக்கு கிச்சன் அலங்கோலமாக.
இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இன்டோர் பிளான்ட் மண் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அப்புறமா எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலான்ட்டு கிச்சனில் எடுத்து கொண்டு போய் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வருவேன். அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி எடுத்து கொண்டு வச்சுருவேன். ஸ்னேக் பிளான்ட் எப்போவுமே தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். ஆனாலும் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது நல்லதுன்ட்டு கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். ஆனால் வாங்கும்போது குட்டியாக தான் வந்துச்சு. இப்போ நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இந்த மணி பிளான்ட் வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். எப்போவுமே மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணியை தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ எப்படி நல்லா க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். இந்த செடியை வந்து கட்டிங் எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். மாஷாஅல்லாஹ் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறமா இன்டோரில் இருக்கிற எல்லா பிளான்ட்டுக்கும் தண்ணி மாற்றிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுக்கு தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. அப்புறமா மொட்டை மாடியே ஒரு விசிட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு காலையிலேயே மொட்டை மாடிக்கும் போயிட்டு பார்த்தா எல்லா மரங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு. புதினா நல்லா க்ரோத் ஆகி நல்லா செழிஞ்சு வளர்ந்துட்டுருக்கு. அப்புறமா துணி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் காய போட்டுட்டு கொஞ்சம் வீட்டை மாடியை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் வேக்கம் போடலான்ட்டு வேக்கம் க்ளீனர் போட்டுட்ருக்கேன். வீட்டை க்ளீன் பண்ண போனால் டைம் போகிறதே தெரியாது. கடைசியில் 2:30 மணி ஆகிடுச்சு. அதனால் தொழுதுட்டு நம்ம அரைச்சி வச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பாடு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீயானம் இருந்தால் நம்மளோட ஹீரோ மேங்கோ வேணுமில்ல, மேங்கோவும் வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இன்னொரு விலாகோட சந்திக்க